இங்கே படுத்துக்கிறியா? ஆரம்பிக்கணும். இப்போ இன்னும் ஆரம்பிக்க முன்னாடி போய் படுத்துக்கோ. ஆ ஆ இது ஏன் வேண்டாம்? ஒன்றுமே போடாமல் இருந்தால் எப்படி வரும்? குட் ஆஃப்டர்நூன் மணிகர்ணிகா. குட் ஆஃப்டர்நூன் எவரிபடி. நம்ம வந்து போன கிளாஸில் பேசிக்ஸ் பார்த்தோம். கெமிஸ்ட்ரியோட வேதியியலின் அடிப்படை கருத்துக்களில் பருப்பொருள்களை சிதைச்சா கிடைக்கிறது துகள்கள், துகள்களை சிதைச்சா கிடைக்கிறது மூலக்கூறுகள், மூலக்கூறுகளை சிதைச்சா கிடைக்கிறது அணுக்கள். அப்புறம் டால்டனின் அணுக்கொள்கை பிரகாரம் அணு தனித்தன்மை வாய்ந்தது, மேலும் பிளக்க முடியாதது அப்படின்னு சொன்னார் டால்டன். பின்னாடி ரூதர்ஃபோர்டு, ஜே தாம்சன் இவங்கெல்லாம் வந்து வேறு வேறு அணு மாதிரிகள் சொன்னாங்க. அது வந்து 2வது பாடத்தில் வருது. இப்போ சுருக்கமாக மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். அணுவில் வந்து அணு தனித்தன்மை வாய்ந்ததுன்னு டால்டன் சொன்னதுக்கு சரி. ஆனால் அணுவை பிளக்க முடியாதுங்கிறது இல்லை. அவங்க வந்து கூலிட்ஜ் கதிர்குழாய் அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் சாட்விக் மில்லிகனி எண்ணெய் துளி ஆய்வுன்னு ஒன்று அதெல்லாம் 2வது படத்தில் வருது. இதன் மூலம் அப்புறம் ரூதர்ஃபோர்டு ஆல்ஃபா கதிர்களின் சிதைவு ஆய்வு, இந்த 3 ஆய்வுகள் மூலம் அணுவோட உட்துகள்களை கண்டுபிடிச்சாங்க. புரோட்டான்கள், நியூட்ரான்கள், எலக்ட்ரான்கள். புரோட்டான்கள் நேர்மின் சுமையுடையவை, ஒப்பு நிறை 1 உடையவை. எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமையுடைய ஒப்பு நிறை 1/1737. நியூட்ரான்கள் மின்சுமையற்றவை, அவற்றின் நிறை 1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ பொதுவாக பல மாதிரிகள் இருந்தாலும் ஒரே ஒரு மாதிரி அணு மாதிரி என்னென்னா, அணுவின் மையத்தில் உட்கரு உள்ளது. உட்கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் உள்ளன. அவற்றுக்கு உட்கரு துகள்கள் அப்படின்னு பொது பெயர். உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் வந்து நீள்வட்ட பாதைகளில் சுழல்கின்றது அப்படி நீல் போர் சொன்னார். அதை 2ஆம் பாடத்தில் பார்ப்போம். இப்போ அணு தான் உள்ளதிலே சின்னது. அணுக்கு அப்புறம் அணுவின் உட்துகள்கள். ஸோ இப்போ போன கிளாஸில் அணு நிறைனா என்னன்னு பார்த்தோம், மூலக்கூறு நிறைனா என்னன்னு பார்த்தோம். அது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்புறம் கலவைகள்னா என்ன, சேர்மங்கள்னா என்ன, ஐசோடோப்புகள்னா என்ன, அணு நிறை மற்றும் மூலக்கூறு நிறை வரைக்கும் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு மோல் பற்றிய கோட்பாடு பார்ப்போம். மோல்னா என்ன? வழக்கமாக இயற்பியலில் வந்து நீளம், நிறை, காலம், இது 3 அடிப்படை பண்புகள்னு சொல்லப்படுகின்றன. நீளம், நிறை, காலம், இது 3 அடிப்படை பண்புகள்னு சொல்லப்படுகின்றன. ஸோ இதில் வந்து நீளத்தை வந்து லெங்த், அதோட முதல் லெட்டர் எல்னு குறிப்போம். இது வந்து ஐசோடோப்பில், அது இல் மறைஞ்சு போச்சு, அதை வேணால் ஒரு நிமிஷம். ஸோ இதில் வந்து நீளம் வந்து எல்லுன்னு குறிப்பிக்கப்படுகிறது. நிறை மாஸ், அதோட முதல் எழுத்து எம்னு குறிக்கப்படுது. காலம்னா டைம், அதோட முதல் எழுத்து டி. ஸோ இதை வச்சு பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு இயற்பியலில் பாடத்தில் வரும், எல்எம்டி. இதில் வந்து அலகுகளை வந்து 2 பிரிவாக பிடிப்போம். அடிப்படை அலகுகள், வழிநிலை அலகுகள்னு. அதெல்லாம் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க இயற்பியலில். இது 3ஓட அலகுகள் வந்து அடிப்படை அலகுகள். நீளம், நிறை, காலம், இது வந்து அடிப்படை பரிமாணங்கள். மிச்சம் எல்லாமே வழிநிலை பரிமாணங்கள். திசைவேகம்னா தொலைவு பை காலம்,
அல்லது நீளம் பை காலம் அப்படியே வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறச்சே ஃபிசிக்ஸில் வந்து அடிப்படை அலகுகள் அப்படிங்கிறதுல வந்து கீழே வந்து மோல் ஒரு 7-8 அலகுகள் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து மோல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மோல்ங்கிறது நிறை அளவு தான். இப்போ நிறைக்கு கிலோகிராமோ கிராமோ பவுண்டோ சொல்லாமல் மோல்னு சொல்கிறோமே, ஏன் அப்படின்னா மோல்ங்கிறது நிறையின் அளவு தான். ஆனால் அது வந்து இதில் யூஸ் ஆகாது, வேதியியலில் அது யூஸ் ஆகாது. இப்போ ஒரு வேதி சமன்பாடை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. வேதி சமன்பாடு இப்போ நான் வந்து 2H2 + O2 கிவிங் 2H2O அப்படின்னு ஒரு வேதி சமன்பாடு எழுதுனா இதுக்கு என்ன அர்த்தம்? 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்து 2 நீர் மூலக்கூறுவை தருகிறது அப்படின்னு அர்த்தம். 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்து 2 நீர் மூலக்கூறுகளை தருகிறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதை இன்னொரு மாதிரி சொல்லலாம். 2 மூலக்கூறுகள் ஹைட்ரஜனும் 1 மூலக்கூறு ஆக்சிஜனும் சேர்ந்து 2 மூலக்கூறுகள் நீரை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2 கிராம் ஹைட்ரஜனும் 1 கிராம் ஆக்சிஜனும் சேர்ந்து 2 கிராம் நீரை தருகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வினைபடு பொருள்களில் 2 3 கிராம் இருக்குது, ஆனால் விளைபொருள்களில் 2 கிராம் தான் இருக்குது. அப்படி தர முடியாது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, நிறையையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்படி அது பிரகாரம் பார்த்தா கிராமில் சொன்னால் சரியாக வராது. 2 கிராம் 3 கிராம் இப்படியெல்லாம் நம்ம சொன்னால் சரியாக வராது. ஸோ ஒன்று மோலில் சொல்லணும், இல்லாட்டினா மூலக்கூறில் சொல்லணும். அப்போ மோல்னா என்னன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த மோல் பற்றிய கோட்பாடு. இப்போ கார்பன் 12 ஐசோட்டோப்பை பற்றி பார்த்தோம். கார்பன் 12 ஐசோட்டோப்பில் எத்தனை கார்பன் அணுக்கள், அது வந்து 12 கிராம் அந்த ஐசோட்டோப்பை எடுத்துக்கிறோம். 1 கிராம் எடுத்துக்கலாம், 2 கிராம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 12 கிராம் கார்பன் 12 ஐசோட்டோப்பை எடுத்துக்கிறோம். அதில் எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை பெற்றுள்ள ஒரு அமைப்பில் உள்ள பொருளின் அளவு தான் ஒரு மோல்னு அர்த்தம். ஒரு மோல், இப்போ நீருக்கு 1 மோல் நீர்னா என்னன்னு பார்ப்போம். நீரோட வாய்ப்பாடு வந்து H2O ஃபார்முலா. இல்லை 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் இருக்குதுன்னு பார்த்தோம். ஹைட்ரஜனுக்கு 1ன்னு பார்த்தோம், ஆக்சிஜனுக்கு 16ன்னு பார்த்தோம். அப்போ 18 கிராம் நீர். 18 கிராமில் உள்ள நீரில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் 12 கிராம் கார்பனில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் சமம். 18 கிராம் நீரில் உள்ள மூலக்கூறுகள், நீர் வந்து மூலக்கூறு, கார்பன் வந்து அணு. 18 கிராம் நீரில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் 12 கிராம், ரெண்டுமே துகள் தான், மூலக்கூறுனாலும் துகள் தான், அணுனாலும் துகள் தான். அதை தான் அடிப்படை துகள்கள்னு பொதுவாக போட்டிருக்காங்க. ஸோ 18 கிராம் நீரில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையும் 12 கிராம் கார்பன் 12 ஐசோட்டோப்பில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையும் சமம். அதனால 18 கிராம் நீர்னா 1 மோல் நீர்னு அர்த்தம். 1 மோல் நீர்னு அர்த்தம். இதுவே ஒவ்வொன்றா பார்த்தோம் போன கிளாஸில். ஜீனியோட மூலக்கூறு நிறை 342 கிராம். அப்போ 342 கிராம் சர்க்கரையில் உள்ள சர்க்கரை துகள்களின் எண்ணிக்கை 18 கிராம் நீரில் உள்ள நீர்த்துகள்களின் எண்ணிக்கைக்கும் 12 கிராம் கார்பனில் உள்ள கார்பனின் எண்ணிக்கைக்கும் சமம். அப்போ 342 கிராம் சர்க்கரைனா 1 மோல் சர்க்கரைன்னு அர்த்தம். 342 கிராம் சர்க்கரைனா 1 மோல் சர்க்கரைன்னு அர்த்தம். ஸோ மோல்ங்கிறது அது இம்பார்ட்டன்ட். இப்போ அடிப்படை துகள்னா அது மூலக்கூறுகளை குறிக்கலாம், அணுக்களை குறிக்கலாம், அயனிகளை குறிக்கலாம். அயனின்னா என்ன? மின்சுமை உடைய துகள்களுக்கு பேர் தான் அயனி. மின்சுமை உடைய துகள்கள், அதுக்கு பேர் அயனின்னு பேர். அந்த மின்சுமை உடைய துகள்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். நேரயனி அப்படின்னா நேர்மின்சுமை உடையது, எதிரயனி அப்படின்னு சொன்னால் எதிர்மின்சுமை உடையது.
ஸோ இந்த அடிப்படை துகள்கள் மூலக்கூறுகளாக இருக்கலாம், அணுக்களாக இருக்கலாம், அயனிகளாக இருக்கலாம், எலக்ட்ரான்களாக இருக்கலாம், புரோட்டான்களாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு வரையறுக்கப்பட்ட துகளாக இருக்க வேண்டும். தூசி அப்படின்னு பொதுவாக சொல்லிட முடியாது. தூசியும் துகள் தான். ஒரு வரையறுக்கப்பட்ட துகளாக இருக்க வேண்டும். புரோட்டானாக இருக்கலாம், எலக்ட்ரானாக இருக்கலாம், நியூட்ரானாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், சர்க்கரையாக இருக்கலாம், உப்பாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் வரையறுக்கப்பட்ட மூலக்கூறாக இருக்கணும், இல்லாட்டினா அணுவாக இருக்கணும், இல்லாட்டினா அயனியாக இருக்கலாம், எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்களாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு வரையறுக்கப்பட்ட துகளாக இருக்கலாம். அதுக்கு பேர் தான் அடிப்படை துகள்கள். ஸோ இந்த அடிப்படை துகள்கள் எல்லாத்துலேயும் சமமாக இருந்தது. எதுலெல்லாம் 12 கிராம் கார்பனுக்குள்ள உள்ள துகள்களின் எண்ணிக்கைக்கும் எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் பொதுவாக சொல்கிறோம். 12 கிராம் கார்பன் 12 உள்ள துகள்களின் எண்ணிக்கைக்கும் துகள்கள் எக்ஸ் கிராம் ஏதோ ஒரு பொருளில் உள்ள துகள்களும் சமம் துகள்களும் சமம்னா ஈக்குவல் எனில் எக்ஸுங்கிறது குறிப்பிட்ட துகளின் மூலக்கூறு நிறை, இல்லாட்டினா அணு நிறை, இல்லாட்டினா எக்ஸ் கிராம் துகள்கள்ங்கிறது ஒரு மோல் துகள்கள். எக்ஸ் கிராம் துகள்கள்ங்கிறது ஒரு மோல் துகள்கள். மோல்னா அதான் மீனிங். 12 கிராம் கார்பனில் எத்தனை துகள்கள் இருக்கோ அதே எண்ணிக்கையிலான துகள்கள் குறிப்பிட்ட சேர்மத்தின் அத்தனை எக்ஸ் கிராமில் இருக்கணும். அந்த நம்பரை அவோகேட்ராங்கிறவர் கண்டுபிடிச்சார். அந்த நம்பரோட மதிப்பு 6.023 × 10⁻23. ஸோ அதான் இதுக்கு மீனிங். ஸோ 18 கிராம் நீரில் 6.023 × 10⁻23 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. 12 கிராம் கார்பன் எடுத்துட்டீங்கன்னா அதில் 6.023 × 10⁻23 கார்பன் அணுக்கள் உள்ளன. ஜீனின்னு எடுத்துட்டோம்னா 342 கிராம் ஜீனியில் 6.023 × 10⁻23 ஜீனி மூலக்கூறுகள், சர்க்கரை மூலக்கூறுகள் உள்ளன. அப்போ எல்லாமே ஒரு மோல்னு அர்த்தம். ஸோ மோல் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். மோல் கோட்பாடு இம்பார்ட்டன்ட். இப்போ அவோகேட்ரா எண், இப்போ நம்ம பார்த்த அவோகேட்ரா எண்ணை பற்றி தான் இங்கே போட்டிருக்கு. ஒரு மோல் அளவுடைய எந்த ஒரு சேர்மத்திலும் காணப்படும் உட்பொருள்களின் எண்ணிக்கை. உட்பொருள்கள்னா என்ன? ஜீனி பெருசாக இருக்குது. ஜீனியை உடைச்சோம்னா ஜீனியோட உட்பொருள். சர்க்கரை பெருசாக இருக்குது. சர்க்கரையை உடைச்சோம்னா சர்க்கரை துகள் உட்பொருள். அந்த உள்ளதுலேயே ரொம்ப சின்ன பொருள் தான் உட்பொருள். அந்த உட்பொருளோட எண்ணிக்கை இப்படி இருக்கும்னு அவோகேட்ரா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். அவாகாட்ரோ அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதனால் இந்த எண்ணுக்கு பேர் அவகாட்ரோ எண். ஸோ இது ஒரு நிமிஷம், அதை மறுபடியும் காமிக்கிறேன். நம்பர் சரியாக தெரில போல் இருக்கு. இப்போ பாருங்க. ஸோ ஒரு மோல் அளவுடைய எந்த சேர்மத்திலும் காணப்படும் உட்பொருள்களின் எண்ணிக்கை 6.022 × 10⁻23 சமமாகும். 10⁻23 சமமாகும். அதனால் இந்த நம்பருக்கு பேர் அவோகேட்ரா நம்பர்னு பேர். அதாவது 6.022 இதுக்கு பேர் அவோகேட்ரா. சுருக்கமாக எழுதினா NA அப்படின்னு போடுவாங்க. அவோகேட்ரா நம்பர் NA = 6.022 × 10⁻23. மறந்துடக்கூடாது.
இதை கண்டுபிடிச்சவர் இத்தாலிய இயற்பியல் அறிஞர் அமிடோ அவகட்ரா. அவரோட பேர்லேயே இந்த நம்பர். அடுத்தது அவர் என்ன சொன்னார்னா, ஒத்த வெப்பநிலைன்னா சம வெப்பநிலை, எல்லாம் சம வெப்பநிலையில் இருக்கணும், சம அழுத்தத்தில் இருக்கணும். ஒத்த வெப்பநிலை மற்றும் சம அழுத்தத்தில் சம கன அளவுள்ள எல்லா வாயுக்களும் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ரீகால் பண்ணிக்குவோம். நம்ம கீழ் கிளாஸில் படித்ததை. வெப்பநிலைக்கு 3 அலகுகள் உண்டு, ஏற்கனவே பார்த்தோம். வெப்பநிலைக்கு 3 பார்த்தோமா இல்லையாங்கிறத ஒரு தடவை பார்த்துட்றேன். இல்லை பார்க்கல, இப்போ பார்ப்போம். இந்த ஸ்லைடை பாருங்கள். வெப்பநிலைக்கு 3 அலகுகள் உண்டு: செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படின்னு 3 அலகுகள் உண்டு. ஒரு ஊரில் என்ன வெப்பநிலை, டெல்லியில் நிறைய நல்லா ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டெல்லியில் இன்றைய வெப்பநிலை இத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஊர்லேயோ ஒரு நாட்டிலையோ ஒரு இடத்துலையோ உள்ள வெப்பநிலை, தட்பம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம், வெப்பம்னு அர்த்தம். அதை சேர்த்து தான் தட்பவெப்பநிலைன்னு சொல்கிறோம். ஸோ தமிழில். ஸோ தட்பவெப்பநிலை ஒரு ஊரில் எவ்வளோ வெப்பநிலை, இல்லை ஒரு நாட்டில் எவ்வளோ வெப்பநிலை, ஒரு ஏரியாவில் எவ்வளோ ஒரு அதுதான் தட்பவெப்பநிலை. அதை நம்ம செல்சியஸில் சொல்லுவோம். செல்சியஸ், டிகிரி செல்சியஸ் அல்லது சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உடம்பில் உள்ள உடல் வெப்பநிலை, காய்ச்சல்னு வந்ததுன்னா மருத்துவமனையில் யூஸ் பண்ணுற தெர்மாமீட்டர், அதுக்கு பேர் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்னு பேர். வெப்பநிலை மானி, தமிழில் வெப்பநிலை மானி. தெர்மாமீட்டருக்கு தமிழில் வெப்பநிலை மானி. மீட்டர்னா மானி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாரோமீட்டர்னா பாரம்னா அழுத்தமானி, வெப்பநிலை மானி. அம்மீட்டர்னா மின்னோட்டமானி, ஆம்பியருங்கிறது மின்னோட்டம். வோல்ட் மீட்டர்னா மின்னழுத்தமானி. ஸோ மீட்டருங்கிறது மானி, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ மருத்துவமனையில் யூஸ் பண்ணுற தெர்மாமீட்டர் அதுக்கு பேர் இங்கிலீஷில் கிளினிக்கல் தெர்மாமீட்டர். அவர் நம்ம வாய்க்குள்ளேயோ அக்குள்ளேயோ வச்சு டெம்பரேச்சர் பார்க்குறாரு டாக்டர். பார்க்கும்போது அப்போ காய்ச்சல் நிறையா இருந்ததுன்னா 100 டிகிரி 105 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி கண்டு போச்சுன்னா 105 டிகிரி. அது செல்சியஸாக இருந்தால் செல்சியஸ் கிடையாது. செல்சியஸாக இருந்தால் உருகி ஓடிடும், தண்ணியெல்லாம் வாயு ஆகிடும். ஸோ அது ஃபாரன்ஹீட். மருத்துவமனைகளில் பயன்படும் தெர்மாமீட்டரில் வெப்பநிலையோட அலகு ஃபாரன்ஹீட். தட்பவெப்பநிலை ஊருக்கு ஊர் உள்ள வெப்பநிலையை சொல்லக்கூடிய இதில் உள்ளது செல்சியஸ். இது ரெண்டுலேயுமே குறை எண்கள், நெகட்டிவ் எதிரெண்கள் வரும். -273 மைனஸில் வரும். 3வது வெப்பநிலை கெல்வின் வெப்பநிலை. கெல்வின் வெப்பநிலைக்கு பேர் சார்பிலா வெப்பநிலைன்னு பேர், அல்லது அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு பேர். அதில் மிக குறைந்த வெப்பநிலை அளவு 0க்கு கீழே கொண்டு போகவே முடியாது. நம்ம ஏதாவது கணக்கு போட்டு -273 கெல்வின் அப்படின்னு சொன்னால் கணக்கு தப்பு. ஸோ -273 கெல்வின் வரவே வராது. கெல்வினில் மிக குறைந்த வெப்பநிலை இதுதான், 0 கெல்வின். ஸோ அந்த கெல்வின் வெப்பநிலை லேபரேட்டரிஸில் ஆய்வகங்களில் பயன்படுறது. 3க்கும் உள்ள ரிலேஷன் கீழ் கிளாஸில் படிச்சிருப்போம். F is equal to 9/5C plus 32. F is equal to 9/5 ஃபாரன்ஹீட் அலகு is equal to 9/5 சென்டிகிரேட் அலகு ப்ளஸ் 32, அல்லது சென்டிகிரேட் அலகு is equal to 5/9 F minus 32. ஸோ இந்த 2 தொடர்பை பயன்படுத்தி சென்டிகிரேட்டை ஃபாரன்ஹீட்டாவோ சென்டிகிரேட்டாவோ மாற்றலாம். எப்படி மாற்றினீங்கன்னாலும் அதுவே மாதிரி
கீழ் கிளாஸில் ஒரு கணக்கு கேட்பாங்க. ஆன்சரை மட்டும் இப்போ கணக்கையும் கொஸ்டினையும் ஆன்சரையும் மட்டும் மெத்தடு சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எந்த வெப்பநிலையில் சென்டிகிரேட்டும் ஃபாரன்ஹீட்டும் சமமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எந்த வெப்பநிலையில் சென்டிகிரேட் அளவும் ஃபாரன்ஹீட் அளவும் சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த ஈக்குவேஷன்லேயோ ஒரே வேல்யூ ஒரே எழுத்தை போட்டுக்கணும். இங்கேயும் சி போடணும், இங்கேயும் சி போடணும். இல்லாட்டினா இங்கேயும் எஃப் போடணும், இங்கேயும் எஃப் போடணும். போட்டால் ஒரு சமன்பாடு கிடைக்கும். அந்த சமன்பாடை தீர்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம். -40 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றினீங்கன்னா -40 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் வரும். அதே மாதிரி -40 டிகிரி ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்றினால் -40 டிகிரி செல்சியஸ் தான் வரும். இந்த மாதிரி பார்த்தா செல்சியஸுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸில் ரொம்ப மிக குறைந்த வெப்பநிலை -273, ஃபாரன்ஹீட்டில் மிக குறைந்த வெப்பநிலை -459 டிகிரி. ஆனால் கெல்வினில் மிக குறைந்த வெப்பநிலை 0 கெல்வின் தான். அதனால தான் அதுக்கு பேர் சார்பிலா வெப்பநிலை. செல்சியஸ் இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். செல்சியஸை கெல்வினாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 273 கூட்டணும். செல்சியஸை கெல்வினாக மாற்றணும்னா செல்சியஸ் அளவோட 273 கூட்டினா கெல்வினாக மாறிடும். அதே மாதிரி கெல்வினை செல்சியஸாக மாற்றணும்னா 273 கழிக்கணும். 273 கழிக்கணும். ஸோ இது மூணும் வெப்பநிலையோட வேறு அலகுகள். அப்போ அதுக்கு அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு எஸ்டிபின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்ன? திட்ட வெப்பநிலை அழுத்தம். திட்ட வெப்பநிலை அழுத்தம். அந்த திட்ட வெப்பநிலை அழுத்தம் இங்கிலீஷில் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். அதோட முதல் எழுத்து தான் எஸ்டிபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ். அதோட 273 கூட்டினா 273 கெல்வின். 0 டிகிரி செல்சியஸ் அல்லது 273 கெல்வின் அல்லது 270. அழுத்தத்துக்கு பல்வேறுபட்ட அலகுகள் உள்ளன. இயற்பியலில் படிப்போம். வளிமண்டல அழுத்தம், வளி அழுத்தம், இல்லாட்டினா மில்லிமீட்டர் மெர்க்குரி. பிளட் ப்ரெஷர் பார்க்குறாங்க ஆஸ்பத்திரியில் 80, 120 அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னா மில்லிமீட்டர் பாதரசம் அல்லது மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஸோ சாதாரண மனுஷனோட இது பிளட் ப்ரெஷர் விரிவடையும் போது 120 இருக்கணும். இயல்பான நிலையில் 80 இருக்கணும். இயல்பான நிலையில் 80 மில்லிமீட்டர் மெர்க்குரியும் விரிவடையும் போது அல்லது நெருக்கும் போது விரிவடையும் போது 120 வரும். நெருக்கும் போது இப்போ கையில் கட்டி விட்டுட்டு அந்த டேப்பை கட்டி விட்டுட்டு அவங்க அப்படியே அமுக்குவாங்க. இப்போ உள்ள ரத்தம் அப்படியே நெருக்கும் போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி விடுவாங்க. விரிவடையுது. ஸோ இருக்கும்போதோ விரிவடையும் போதோ இதுதான் இருக்கணும். இருக்கும்போது 120 இருக்கணும், விரிவடையும் போது 80 இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இது மில்லிமீட்டர் மெர்க்குரி. அதே மாதிரி அழுத்தத்துக்கு இன்னொரு அலகு எஸ்ஐ அலகு பாஸ்கல். பிஏன்னா பாஸ்கல். இந்த கிலோன்னா 100ன்னு 1000ன்னு அர்த்தம். ஸோ கிலோ பாஸ்கல்னா 1000 பாஸ்கல் சேர்ந்தது ஒரு கிலோ பாஸ்கல். ஸோ ஒரு வளிமண்டல அழுத்தம்னாலும் ஒன்று தான், 101.325 கிலோ பாஸ்கல்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த அழுத்தமும் இந்த வெப்பநிலையும் சொன்னதுக்கு பேர் தான் திட்ட வெப்பநிலை. இதைத்தான் அங்கே பார்த்தோம் நம்ம. இப்போ பழசுக்கு வருவோம். ஸோ திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் எஸ்டிபியில் எப்படி அவாகட்ரா மாதிரியே இதுக்கு பேர் மோலார் கன அளவுன்னு பேர். இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சாப்டரில் அவாகட்ரா எண், அவாகட்ரா கொள்கை
மோலார் கன அளவு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த மோலார் கன அளவுன்னா என்ன அர்த்தம்னா, திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் எந்த ஒரு வாயுவும் அதன் ஒரு மோலில் எடுத்துக்கொண்டால் அதன் கன அளவு 22.4 லிட்டர். 22.4 லிட்டர். இதுக்கு பேர் தான் மோலார் கன அளவுன்னு பேர். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைன்னா 0 கெல்வின், 0 டிகிரி செல்சியஸ் இல்லாட்டினா 273 கெல்வின். 0 டிகிரி செல்சியஸ் இல்லாட்டினா 273 கெல்வின் வரைக்கும். 0 டிகிரி செல்சியஸ் இல்லாட்டினா 273 கெல்வின். அழுத்தம்னா ஒரு வழி அழுத்தம் இல்லாட்டினா 760 மில்லிமீட்டர் மெர்க்குரி இல்லாட்டினா 101.325 கிலோ பாஸ்கல்னு இப்போ தான் பார்த்தோம். 101.325 கிலோ பாஸ்கல். இந்த அழுத்தத்தில் எந்த சேர்மமாக இருந்தாலும் சரி, ஆனால் அது வாயுவாக இருக்கணும். ஒரு மோல் வாயு சேர்மம்னு நீங்கள் எழுதிக்கிங்க. திண்மத்துக்கோ நீர்மத்துக்கோ அது பொருந்தாது. திண்மத்துக்கோ அவோகட்ராயன் எல்லாத்துக்கும் பொருந்தும். திண்மத்துக்கு பொருந்தும், நீர்மத்துக்கு பொருந்தும், வாயுவுக்கு பொருந்தும், அணுவுக்கு பொருந்தும், மூலக்கூறுக்கு பொருந்தும், அணுத்துகளுக்கு பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனால் மோலார் கன அளவு வாயுக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வாயுக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ ஒரு மோல் வாயு சேர்மம் அதன் வாயு நிலையில் அடைத்துக்கொள்ளும் கன அளவுக்கு பேர் மோலார் கன அளவு. ஸோ அடைத்துக்கொள்ளும் கன அளவு எவ்வளவுன்னா 22.4 லிட்டர். இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஹைட்ரஜன் ஒரு வாயு, ஹீலியம் ஒரு வாயு, ஆக்சிஜன் ஒரு வாயு, நைட்ரஜன் ஒரு வாயு. ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரு மோல் எடுத்துக்கிறோம். ஒரு மோல்னா ஹைட்ரஜனுக்கு 2 கிராம், ஹீலியத்துக்கு 4 கிராம், ஆக்சிஜனுக்கு 2 16 32 கிராம், நைட்ரஜனுக்கு 14 2 28 கிராம். ஸோ இது எல்லாத்தையுமே வேற வேற கிராம், 2 கிராம் ஹைட்ரஜன் அல்லது 4 கிராம் ஹீலியம் அல்லது 32 கிராம் ஆக்சிஜன் அல்லது 28 கிராம் நைட்ரஜன். இது எல்லாத்தையுமே எந்த வெப்பநிலையில் எடுத்துக்கணும்? 0 டிகிரி செல்சியஸ் இல்லாட்டினா 273 கெல்வினில் எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே எந்த அழுத்தத்தில் எடுத்துக்கணும்? ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 260 மில்லிமீட்டர் மெர்க்குரியில் எடுத்துக்கணும். எடுத்துட்டா தான் இதோட பருமன், இது எல்லாத்தோட பருமனுமே 22.4 லிட்டர் தான். அதான் மோலார் பருமன்னு பேர், அல்லது மோலார் கன அளவு. மோலார் பருமன் அல்லது மோலார் பருமன்னாலும் கன அளவுனாலும் ஒன்று தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பருமன் கன அளவு. ஸோ மோலார் பருமன் என்ன சொல்லுதுன்னா, திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் ஒரு மோல் வாயு சேர்மத்தின் கன அளவு 22.4 லிட்டர். சுருக்கமாக எழுதினா இது அவ்வளோ பெருசாக பேராகிராஃபாக இருக்குது. ஒரு வார் நம்ம இப்படி எழுதணும்னு வச்சுங்க. திட்ட மோலார் பருமன்னா என்ன, வரையறுக்கவும், அப்படி அதோட மதிப்பு யாது, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து சுருக்கமான ஆன்சர் திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் ஒரு மோல் சேர்மன், ஒரு மோல் வாயு தான் அது, திண்மம் கார்பனுக்கு கிடையாது. கார்பன் வாயுவாக இருந்தால் வச்சுக்கலாம். ஒரு மோல் சேர்மத்தின், வாயு சேர்மத்தின் பருமன் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர். திட்ட வெப்பநிலை அழுத்தத்துக்கு மேலே வேறு ஏதாவது குறிப்பிட்ட வெப்பநிலை, X டிகிரி செல்சியஸ், Y மில்லிமீட்டர் மெர்க்குரி, எந்த வெப்பநிலை இருந்தாலும் கரெக்டாக வச்சுக்கணும். ஒரே இதில் வச்சுட்டோம்னா எல்லா வாயுக்களும் சம பருமனை கொண்டிருக்கும். ஒரு மோல் வாயுக்கள் குறிப்பிட்ட வெப்பநிலை அழுத்தத்தில், அதுவும் இம்பார்ட்டன்ட், குறிப்பிட்ட வெப்பநிலையை Tன்னு போடுவோம், அழுத்தத்தை Pன்னு போடுவோம். குறிப்பிட்ட வெப்பநிலை அழுத்தத்தில், அதாவது சம வெப்பநிலை அழுத்தத்தில், எல்லா வாயுவோட வெப்பநிலையும் ஒன்றா இருக்கணும்.
எல்லா வாயுவோட அழுத்தமும் ஒன்றா இருக்கணும். வெப்பநிலையும் அழுத்தமும் சமமாக இருக்க தேவையில்லை. ஸோ குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் 1 மோல் வாயு சேர்மம் 22.4 லிட்டரை அடைத்துக் கொள்கிறது. சம பருமனை அடைத்துக் கொள்கிறது. அது திட்ட வெப்பநிலையாக இருந்தால் தான் 22.4 சம பருமனை அடைத்து கொள்கிறது. இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் கே லூசக் விதின்னு பேர். இன்னொரு தடவை அதை அப்புறம் பார்ப்போம். இதுக்கு பேர் கே லூசக் விதி. இங்கிலீஷில் GAYLUSSAC கே லெசக்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கே லூசக் விதின்னு போட்டிருக்கான். இதில் சந்தேகம் இருக்கா? மோலார் பருமன்னா என்ன, அவகட்ரா எண்ணா என்னங்கிறதுல சந்தேகம் இருக்கா? இருந்தால் சொல்லிடுங்க. அப்போ தான் நம்ம மேற்கொண்டு போக முடியும். மோல் கோட்பாடு, மோலார் பருமன். எஸ்னா எஸ்ன்னு சந்தேகம்னா சந்தேகத்தை சொல்லுங்கள், சந்தேகம் இல்லைன்னா நோன்னு போடுங்க. ஸோ 1 மோல் வாயு சேர்மம் திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் அதன் கன அளவு 22.4 லிட்டர். அல்லது குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் 1 மோலின் எந்த வாயுவும் சம பருமனை கொண்டிருக்கும். சம பருமனை எல்லாத்துக்குமே இங்கே திட்ட வெப்பநிலைன்னா எல்லாமே 22.4 லிட்டர் தான் இருக்கும். அது அல்லது 1 மோல் கனிமமோ சேர்மமோ அணுவோ அணுத்துகளோ எதாக இருந்தாலும் சரி, 1 மோல் நிறையுள்ள பருப்பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கை, அதற்கு பெயர் அவோகட்ரா எண் அப்படின்னு பேர். ஸோ அது 6.022 × 10⁻23 எடுக்கு. கரெக்ட், குட், நைஸ். இப்போ மேற்கொண்டு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மோலார் நிறைனா என்னன்னு பார்த்துட்டோம். திட்ட வெப்பநிலை அழுத்தம்னா என்னன்னு பார்த்தோம். மோலார் பருமன்னா என்னன்னு பார்த்தோம். இந்த மோலார் பருமனை எக்ஸாம்பிளோட இன்னொரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்லைடை பாருங்கள். இது உங்களுக்கு புரியுறதுக்காண்டி வேறு கலர் கொடுத்துருக்கு. ஆக்சிஜன் மஞ்சள் கலர்னு அர்த்தம் கிடையாது, ஹீலியம் பச்சை கலர்னு அர்த்தம் கிடையாது, நைட்ரஜன் சிவப்பு கலர்னு அர்த்தம் கிடையாது. தெர்மாமீட்டர் வெள்ளை கலரில் இருக்குது, அதோட பாதரச இழை சிவப்பு கலரில் காமிச்சிருக்கு. ஸோ எல்லாமே 3 வாயுக்கள், அதாவது ஆக்சிஜன், ஹீலியத்தோட ஃபார்முலா He தான், He2 கிடையாது. ஹீலியத்தோட ஃபார்முலா He தான். ஸோ ஆக்சிஜன், ஹீலியம், நைட்ரஜன். ஆக்சிஜனோட மூலக்கூறு எடை 32 கிராம். ஸோ 32 கிராம் ஆக்சிஜன் எடுத்துட்டா அதுக்கு பேர் 1 மோல் ஆக்சிஜன். ஹீலியத்தோட அணு எடை 4. அப்போ 4 கிராம் ஹீலியம் எடுத்துட்டா அதுக்கு பேர் 1 மோல் ஹீலியம். நைட்ரஜன்கிறது மூலக்கூறு. ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டிருந்தால் அதற்கு பெயர் மூலக்கூறுன்னு பார்த்துருக்கோம். நைட்ரஜனில் 2 நைட்ரஜன் அணு இருக்குது, அதனால நைட்ரஜன் மூலக்கூறு. ஒரு நைட்ரஜனுக்கு 14, 2 நைட்ரஜனுக்கு 14 2 28. 28 கிராம் நைட்ரஜன். ஸோ அதோட மூலக்கூறு எடை 28 கிராம்னால 1 மோல் நைட்ரஜன். எல்லாமே 1 மோல் தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரே அழுத்தம், ஒரு வளிமண்டல அழுத்தம் தான் இருக்குது. எல்லாமே 273 கெல்வினில் தான் இருக்குது. அப்போ எல்லாமே திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் தான் இருக்குது. திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் அனைத்து வாயுக்கு 1 மோல். அப்போ எல்லாத்துக்குமே பருமன் 22.4 லிட்டர். எல்லாத்துக்குமே பருமன் 22.4 லிட்டர். ஸோ இது மோலார் பருமன்னா என்ன, அதை விளக்கக்கூடிய படம். ஸோ தமிழில் சொன்னால், திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் எந்த ஒரு வாயுவின் 1 மோலின் பருமன் 22.4 லிட்டர். இப்போ சமான நிறைன்னு போட்டிருக்கு. அடுத்தது நம்ம சமான நிறை கோட்பாடுக்கு போவோம். அடுத்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தது அணு நிறை பார்த்தோம், மூலக்கூறு நிறை பார்த்தோம்,
இப்போ சமான நிறைன்னு ஒன்று பார்க்க போகிறோம். சமான நிறைனா என்ன? சமான நிறைனா என்ன? இப்போ கிராம் சமான நிறை அல்லது சமான நிறைனா என்ன? இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 கிராம் கார்பன்னா என்ன அர்த்தம்னா 1 கிராம் அணு கார்பன் மீனிங். 12 கிராம் கார்பன்னா 1 கிராம் அணு கார்பன். அதே மாதிரி 180 கிராம் குளுக்கோஸ் அப்படின்னு சொன்னால் 180 கிராம் குளுக்கோஸ் C6H12O6 பார்த்தோம். அப்படின்னா 1 கிராம் குளுக்கோஸுங்கிறது மூலக்கூறு. 1 கிராம் மூலக்கூறு குளுக்கோஸ். வெறும் மூலக்கூறுன்னு எழுதப்படாது. மோல்னாலும் கிராம் அணுனாலும் ஒன்று தான். மோல்னாலும் கிராம் மூலக்கூறுனாலும் ஒன்று தான். அதான் மறந்துடக்கூடாது. மோலார் நிறைனாலும் கிராம் அணு நிறைனாலும் ஒன்று தான். ஸோ மோல் அப்படின்னாலும் கிராம் அணு அப்படின்னாலும் ஒன்று தான், அல்லது கிராம் மூலக்கூறுனாலும் ஒன்று தான். அதே மாதிரி மோலார் நிறைனா கிராம் மூலக்கூறு நிறை, இல்லாட்டினா கிராம் அணு நிறை. அதே மாதிரி இப்போ சமான நிறைன்னு ஒன்று இருக்குது. சமான நிறைனா ஒரு குறிப்பிட்ட சேர்மத்துக்கு அணு நிறையோ மூலக்கூறு நிறையோ மாறாது. அணு நிறையோ மூலக்கூறு நிறையோ மாறாது. ஆனால் சேர்மத்தின் சமான நிறை வினைக்கு வினை மாறுபடும். உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதிக்கிங்க. இதில் இல்லை, சமான நிறை வேதி வினையை பொறுத்து மாறுபடும். இம்பார்ட்டன்ட் நோட். வேதி வினையை பொறுத்து மாறுபடும். ஆனால் அணு நிறையோ மூலக்கூறு நிறையோ வேதிவினையை பொறுத்து மாறுபடாது. நம்ம வேதிவினையே சொல்லலை, வெறும். ஆனால் சமான நிறை ஒரு பொருளின் சமான நிறை, ஒரு பொருளின் பருப்பொருள், அது மூலக்கூறாக இருக்கலாம், அணுவாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பருப்பொருளின் சமான நிறை வேதிவினையை பொறுத்து மாறும். ஆனால் பருப்பொருளின் அணு நிறையோ மூலக்கூறு நிறையோ வேதிவினையை பொறுத்து மாறாது. இப்போ சமான நிறை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சமான நிறையோட வரையறையை தெரிஞ்சுக்குவோம், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ பருப்பொருளின் சமான நிறை என்பது வேதிவினையை பொறுத்து மாறுபடும். ஆனால் பருப்பொருளின் அணு நிறை மூலக்கூறு நிறை வேதிவினையை பொறுத்து மாறுபடாது. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவிங் கார்பன் டை ஆக்சைடு, இல்லாட்டினா 2 கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவிங் 2 கார்பன் மோனாக்சைடு. ஸோ வண்டியில் எரியும் போது புகை பார்க்குறோம், புகை நமக்கு தெரியுது. ஒரு வண்டி பின்னாடியே நம்ம போயிட்டு வந்தோம்னா, 2 வீலரில் போயிட்டு வந்தோம்னா, வீட்டில் வந்து அப்படி நெத்தியை தொடச்சோம்னா கரியாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ முன்னாடி போகிற வண்டியோடலேருந்து வந்த கறி பூரா நம்ம நெத்தியில் பதிவாயிருக்கு, டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ ஒரு தொடச்சோம்னா சூப்பராக அதை தனியாக கண்மையாக இட்டுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து கார்பன் ரெண்டுமே கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள வினை தான். ஒரு வினையில் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, இன்னொரு வினையில் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. முதல் வினையில் ஒரே ஒரு கார்பன் தான் ஆக்சிஜனோட, ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனோட வினை புரியுது. ஆனால் ரெண்டாவது வினையில் ஒவ்வொரு ஆக்சிஜன் மூலக்கூறோட 2 கார்பன் அணு வினைபுரிகிறது. 2 கார்பன் அணு வினைபுரிகிறது. ஸோ கார்பனோட அணு எடை எந்த வினையாக இருந்தாலும் 12 தான். இந்த வினையாக இருந்தாலும் 12 தான், இந்த வினையாக இருந்தாலும் 12 தான். ஆனால் சமான நிறை முதல் வினைக்கு, கார்பனின் சமான நிறை முதல் வினைக்கு வேற, ரெண்டாவது வினைக்கு வேற.
இந்த சமான நிறை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற பார்க்க முன்னாடி இந்த வரையறையை பார்ப்போம். இப்போ நீங்கள் சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் படித்த சேர்மங்கள் தனிமங்களோ சேர்மங்கள் சொல்லுங்கள். உப்பு, நீங்கள் எது வேணால் சொல்லலாம். எந்த சேர்மமாக எடுத்தாலும் அந்த சேர்மத்தில் ஒன்று ஹைட்ரஜன் இருக்கும், இல்லாட்டினா ஆக்சிஜன் இருக்கும், இல்லாட்டினா உப்பீனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாலஜன் இருக்கும். உப்பீனிகள்னு வேறு, உப்புக்களை தருபவை உப்பீனிகள். இதுக்கு இன்னொரு பேர் ஹாலஜன். ஸோ ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், இந்த 4க்கும் பேர் உப்பீனிகள்னு பேர். ஆவர்த்தன அட்டவணையில் பின்னாடி படிப்போம் 3வது சாப்டரில். ஃப்ளோரின் கிளாஸ்லையும் படிச்சிருப்பீங்க, இப்போ ரீகால் பண்ணிக்கோங்க. குளோரின், புரோமின், அயோடின், இந்த 4க்கும் பேர் உப்பீனிகள். நீங்கள் எந்த சேர்மம் சொன்னாலும் இதில் ஏதாவது ஒரு தனிமம் வந்துடும் டெஃபினட்டாக. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த சேர்மங்களே பார்த்துட்டே வருவோமே. இது தனிமங்கள். ஆக்சிஜன், ஹீலியம், நைட்ரஜன்கிறது தனிமங்கள். சேர்மத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ குளுக்கோஸுக்கு ஃபார்முலா எழுதிருச்சு C6H12O6. அதில் ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. சோடியம் குளோரைடு அப்படின்னு எழுதினேன்னா அதில் குளோரின் இருக்குது. நீர் அப்படின்னு எழுதினேன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. அது மாதிரி நீங்களாக கூட சொல்லி பார்க்கலாம். எந்த சேர்மம் சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த சேர்மம், ஏதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா KMnO4, அதில் ஆக்சிஜன் இருக்கு. பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த சேர்மம் சொன்னாலும் அதில் ஒன்று ஹைட்ரஜன் இருக்கும், இல்லாட்டினா ஆக்சிஜன் இருக்கும், இல்லாட்டினா உப்பீனி இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதைத்தான் இப்போ சொல்ல வரேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட தனிமம் ஹைட்ரஜனோட அணுநிறை 1.008, குளோரினோட அணுநிறை 35.45. அணுநிறை ஏன் பின்னமாக இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். பின்ன அணுநிறைக்கு காரணம் ஐசோடோப்புகள், அதையும் மறந்துடக்கூடாது. பின்ன அணுநிறைக்கு காரணம் ஐசோடோப்புகள். ஸோ இப்போ குளோரின் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ என்ன காம்பவுண்டு சொன்னாலும் அதில் ஹைட்ரஜன் இருக்கும், இல்லாட்டினா ஆக்சிஜன் இருக்கும், இல்லாட்டினா குளோரின் இருக்கும். ஹைட்ரஜனோட அணுநிறை 1.008 அப்படியே போட்டோம். குளோரினோட அணுநிறையும் 35.45 அப்படியே போட்டோம். ஆனால் ஆக்சிஜனுக்கு மட்டும் அணுநிறை 16. ஆக்சிஜனுக்கு அணுநிறை 16. அதை போடாமல் 8ன்னு போட்டு வச்சிருக்கு. ஏன்னு சொன்னால் ஆக்சிஜனுக்கு 2 புறவேற்றுமை வடிவங்கள் உண்டு. அது அப்புறம் பார்ப்போம். O2ன்னு போட்டால் ஆக்சிஜன், O3 அப்படின்னு போட்டால் ஓசோன். ஓசோன் வேற வாயு, டைஆக்சிஜன் அல்லது ஆக்சிஜன் வேற வாயு. ஓசோன் வேற வாயு, ஆக்சிஜன் வேற வாயு. ஸோ எல்லாத்துலேயுமே ஆக்சிஜன் அணு தான் இருக்குது. ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் அணு இருக்குது, ஓசோனில் 3 ஆக்சிஜன் அணு இருக்குது. ஸோ ஆக்சிஜனுக்கு அணு நிறை 16. ஆக்சிஜன் அணுவுக்கு நிறை 16, ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு நிறை 32, ஓசோன் மூலக்கூறுக்கு நிறை 48. ஸோ இது எல்லாத்துலேயுமே இது எல்லாமே ஈஸியாக எதுனால வகுக்கும்னா 8னால வகுக்கும். உள்ளதுலே சின்னது 8 தான். அதனால தான் இதுக்கு 8ன்னு போட்டிருக்கு. ஸோ ஆக்சிஜனுக்கு மட்டும் 8, அணு நிறை 16 இருந்தால் கூட 8 கிராம் ஆக்சிஜன். ஸோ
எந்த ஒரு சேர்மமாக இருந்தாலும் ஒன்று ஹைட்ரஜனோட சேரும், இல்லாட்டினா ஆக்சிஜனோட சேரும், இல்லை சேர்ந்து கிடைக்கும், இல்லாட்டினா குளோரினோட சேர்ந்து கிடைக்கும். இப்போ டெஃபனிஷன் சொல்கிறாங்க. அந்த சேர்மம் வந்து 1.008 கிராம் ஹைட்ரஜனோட சேரக்கூடிய அல்லது அத்தனை கிராம் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய தனிமம் அல்லது சேர்மம் அல்லது அயனியின் நிறைதான் அதன் கிராம் சமான நிறை. ஹைட்ரஜனாக இருந்தால். ஆக்சிஜனாக இருந்தால் 8 கிராம் ஆக்சிஜனோட சேரக்கூடிய தனிமம் அல்லது சேர்மம் அல்லது அயனியின் நிறை அதன் சமான நிறை. குளோரினாக இருந்தால் 35.45 கிராம் குளோரினோடு சேரக்கூடிய தனிமம் அல்லது சேர்மம் அல்லது அயனியின் நிறை. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளை வச்சே போடுவோம். C+O2 CO2 ஒரு ரியாக்ஷன் எழுதிக்குவோம். கொஞ்சம் தள்ளி 2C+O2 கிவிங் 2CO எழுதிக்குவோம். மூலக்கூறு எடைகள்லாம் கண்டுபிடிப்போம். 2 × 12 கார்பனுக்கு 12. ஸோ 24 கிராம் கார்பன் 2 × 16 36 கிராம் ஹைட்ரஜனோட 32 2 16 32 2 16 32 கிராம் ஹைட்ரஜனோட சேர்ந்து 2 × கார்பனுக்கு 12 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16 2 × 28 ஈக்குவல் டு 56. இதை கூட்டினீங்கனாலும் 4 2 6 2 3 5. ஸோ நிறை கரெக்டாக இருக்கு. இதுக்கு எழுதுவோம் கார்பனுக்கு 12 ஆக்சிஜனுக்கு 32. இங்கே 12 + 32 = 44. இங்கேயும் 12 + 32 44. கார்பன் டை ஆக்சைடில் 32 கிராம் கார்பனோட 32 கிராம் ஆக்சிஜனோட 12 கிராம் கார்பன் தான் சேருது. ஆனால் கார்பன் மோனாக்சைடு உருவாதலில் 32 கிராம் ஆக்சிஜனோட 24 கிராம் கார்பன் சேருது. 24 கிராம் கார்பன் சேருது. ஆனால் நம்ம என்ன கணக்கு வச்சுருக்கோம்? 8 கிராம் ஆக்சிஜனோட சேருது. இப்போ எல்லாத்தையும் 4ஆல் வகுங்க. இந்த பக்கம் வேண்டாம், நமக்கு ப்ராடக்ட் வினை விளைபொருளை பற்றி கவலைப்பட வேண்டாம். சேர்றதைத்தானே கேட்டிருக்கு, வினைவிடு பொருள்களை மட்டும் பார்ப்போம். எழுதிக்குவோம் மறந்து போயிடாமல் இருக்கிறதுக்கு. அதோட எண்கள்லாம் நமக்கு வேணும். இப்போ 12 4ஆல் 32 4ஆல் வகுத்தா 8. 32/4 8. அதே மாதிரி 12 4ஆல் வகுத்தா 3 12. இங்கேயும் 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 24 கிராம் கார்பன் 32 கிராம் இதோட சேருது. 24 கிராம் கார்பன் 32 கிராம். ஸோ 32 8ஆல் வகுத்தா 4. சார் 32 8ஆல் வகுத்தா 4. சார் 8ஆல் வகுக்க வேண்டாம், நம்ம வந்து 8 கிடைக்கணும். 32 4ஆல் வகுத்தா 8. 8 தான் நமக்கு வேணும். ஏன்னா 8 கிராம் ஆக்சிஜனோட எவ்வளவு சேருதுன்னு பார்க்கணும். 32 4ஆல் வகுத்தா 8. அப்போ 24ஐயும் 4ஆல் வகுக்கணும். 24 4ஆல் வகுத்தா 6 கிராம் கார்பன். ஸோ இங்கே 3 கிராம் கார்பன் தான் சேருது. ஆனால் 2 பங்கு 2 6 கிராம் கார்பன் இங்கே சேருது. 3 கிராம் கார்பன். ஸோ கார்பனோட சமான நிறை முதல் வினையில் 3. கார்பனோட சமான நிறை இரண்டாவது வினையில் 6. கார்பனோட அணு நிறை 2 வினைகளிலுமே 12. ஸோ அணு நிறை வினைக்கு வினை மாறுபடாது, சமான நிறை வினைக்கு வினை மாறுபடும். அதை மாறுபடுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணணும்னா, முதல்ல ஒவ்வொன்றா பார்க்கணும். 1 கிராம் ஆக்சிஜனோட எவ்வளோ சேருது,
அப்போ 8 கிராம் ஆக்சிஜனோட எவ்வளவு சேரும்? பொறுமையாக தான் இந்த கணக்கை போடணும். கீழ் கிளாஸில் வந்து கணக்கு படிக்கச்சே நேர்மாறல் எதிர்மாறல்னு படிச்சிருப்போம். அது பிரகாரம் ஒன்று கூட கூட இன்னொன்று கூடுச்சுன்னா நேர்மாறல், ஒன்று குறைய குறைய இன்னொன்று கூடுச்சுன்னா அது எதிர்மாறல். ஸோ நேர்மாறலாம் எதிர்மாறலாங்கிறத போட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். நம்ம கணக்கு வரைச்சே போடுவோம். இப்போ சமான நிறையோட வரையறை புரியுதா? மறுபடியும் சமான நிறைய ஃபுல்லாக வரையறுக்கிறது 1.00 இது வந்து ஒரே பேராகிராஃபாக உங்கள் புக்கில் புதுசாக கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பிரித்து பிரித்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா நினைவில் நிற்கும். அதை பயன்படுத்தி கணக்குகள் செய்யலாம், கேள்விக்கு பதில் சொல்லலாம். இனிமேல் வரக்கூடிய வகுப்புகள்லாம் மேல் கிளாஸ் 10வது வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு வந்து நேரடியாக குறித்து கொடுத்து அந்த மாதிரி தான் இது வரையறைகள், விதிகள், கோட்பாடுகள், இதில் அதை எழுதுக அப்படின்னு சொன்னால் குறித்து கொடுத்தா அதை ஓரளவு படிப்போம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் புரிகிற வரைக்கும், நமக்கு எது வரைக்கும் புரியுதோ அது வரைக்கும் தான் மனசில் நிற்கும். எது புரியலையோ அதை என்ன தான் நம்ம மனப்பாடம் பண்ணாலும் மறந்து போயிடும். அது இது வெடி வைக்கிற மாதிரி தான். ஸோ வெடி திரியை வந்து ஒரு வெடி நல்லா வெடிக்கணும்னா உடனே திரியில் உள்ள அந்த வெள்ளை போர்ஷன் எடுத்துகிட்டு கருப்பு கறி தெரிகிற மாதிரி வச்சு திரியை ஏற்றி விட்டோம்னா தப்புன்னு நல்லா மாத்தாப்போ வெடியோ ஈஸியாக வெடிக்கும். இல்லாட்டினா அது புகஞ்சுட்டே இருக்கும். வெடிக்குமா வெடிக்காதா ஒன்றும் தெரியாது. வெடிக்காதுன்னு நினச்சி போனோம்னா கிட்டக்கு போய் வெடிக்கும். வெடிக்கும்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்தோம்னா வெடிக்காது, ஒன்றுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் அதை வந்து வரையறைய பிரித்து ஒவ்வொரு பகுதியை புரிஞ்சுட்டு படித்தோம்னா நம்ம கணக்குகள் போடுறதுக்கோ ஆன்சர் பண்ணுறதுக்கோ எளிதாக இருக்கும். மொத்தமாக படிக்கணும்னு நினச்சோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இதே வரையறையை 7 பாயிண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எந்த ஒரு சேர்மமாக இருந்தாலும் அந்த சேர்மத்தில் இந்த 3 வகையான அணுக்களில் ஏதேனும் ஒன்று இருக்கும். ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், அல்லது உப்பீனி எனப்படும் ஹாலஜன் இருக்கும். ஹைட்ரஜனோட அணுநிறை 1.008. ஹாலஜன் குளோரின் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். குளோரின் தான் அதிகமாக இருக்கும். குளோரினோட அணுநிறை 35.4. ஆக்சிஜனுக்கு 2 விதமான மூலக்கூறுகள் இருப்பதால் அதோட அணுநிறை 8ன்னு வச்சு போடுறோம். ஸோ இந்த தகவல்களை ஞாபகம் வச்சுண்டு சொல்லக்கூடிய வரையறை தான் பிரித்து பார்க்குறோம். 1.008 கிராம் ஹைட்ரஜன் அல்லது 8 கிராம் ஆக்சிஜன் அல்லது 35.45 கிராம் குளோரின் இவற்றின் ஏதேனும் ஒன்றோடு சேரக்கூடிய அல்லது இவற்றை ஹைட்ரஜனும் வாயு ஆக்சிஜனும் வாயு இடப்பெயர்ச்சி செய்தல்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த வினையை பாருங்கள். Zn plus HCl 2HCl giving ZnCl2 plus H2. இப்போ Zn துத்தநாகம். ஒரு துத்தநாக அணு 2 ஹைட்ரோகுளோரிக் அமில மூலக்கூறுகளுடன் சேர்ந்து ஒரு மூலக்கூறு துத்தநாக குளோரைடையும் ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனையும் உருவாக்குகிறது. இதில் துத்தநாகம் திண்மம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நீர்மம். இது நீர் கரைசல், நீரில் போயிடும். ஹைட்ரஜன் வாயு வெளியில் வரும். ஆனால் இதில் நம்ம பார்த்தா என்ன அர்த்தம்? 2 கிராம் ஹைட்ரஜன் வரும் அல்லது 2.06 கிராம். நமக்கு 1.008 தான் வரணும். அப்போ இதை 2ஆல் வகுத்தீங்கன்னா 1.008. அப்போ ஜின்கோட அணு எடையும் 2ஆல் வகுத்துடணும். ஸோ துத்தநாகத்தின் சமான நிறை துத்தநாகத்தின் அணுநிறை பை 2. துத்தநாகத்தின் அணுநிறை பை 2, அதான் மீனிங். இப்போ ஹைட்ரஜனை துத்தநாகம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஹைட்ரஜனை துத்தநாகம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. அது மாதிரி தான் ஒவ்வொன்றா சில இது குளோரினை இடப்பெயர்ச்சி செய்யலாம், சில இது ஆக்சிஜனை இடப்பெயர்ச்சி செய்யலாம். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்க வச்சுக்கோங்க. அதை மின்னார் பகுத்தோம்னா சோடியம் குளோரைடு எடுத்துக்குவோம். சோடியம் ஹைட்ராக்சைடை வெப்பப்படுத்தினாலே அதிக வெப்பநிலையில் முதல்ல இப்படி வரும்.
NaSH2O + O2. இது வந்து சமன்பட்ட சமன்பாடு இல்லை. அப்புறம் பாப். ஸோ இதில் வந்து O2ன்னு வருது. ஸோ 32 கிராம் சோடியத்துக்கு எக்ஸ் கிராம். அப்போ 8 கிராம் 32 கிராம் ஆக்சிஜனுக்கு 8 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுகிறது. 8 கிராம் ஆக்சிஜனுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அந்த மதிப்பை கண்டுபிடிச்சா அதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடின் சமான நிறை. ஸோ இதுதான் சமான நிறைக்கு டெஃபனிஷன். இப்போ இந்த சமான நிறை இத்தனை நேரம் பார்த்தோம்ல, அதை சமான நிறை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் புக்கில் இதே இருக்குது. இப்போ புக்கை இது குழப்பினா புக்கை பார்த்துனாலும் சரி, இல்லை இதை பார்த்துனாலும் சரி, சமான நிறை கோட்பாட்டை பயன்படுத்தின கணக்கீடு நம்ம இதோடு நம்ம முடிச்சுக்குவோம். புரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே துத்தநாகம் கந்தக அமிலத்துடன் சேர்ந்து துத்தநாக சல்ஃபேட்டையும் ஹைட்ரஜனையும் தருகிறது. இந்த துத்தநாகம் திண்மம், கந்தக அமிலம் நீர்மம், துத்தநாக சல்ஃபேட்டு நீர்க்கரைசல், ஹைட்ரஜன் வாயு. ஸோ இப்போ நம்ம இது பிரகாரம் படித்தோம்னா என்ன அர்த்தம்? 1 மோல் துத்தநாகம் 1 மோல் கந்தக அமிலத்துடன் சேர்ந்து 1 மோல் ஹைட்ரஜன் மூலக்கூறை வெளியிடுகிறது, இடப்பெயர்ச்சி செய்கிறது. துத்தநாகத்தின் அணுநிறை 65.38. துத்தநாகத்தின் அணுநிறை 65.38. ஹைட்ரஜனின் அணுநிறை 1.008. ஆனால் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 2.0. இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம். அப்போ 2.016 கிராம் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்ய தேவையான துத்தநாகம் 65.38. அப்போ 1.008 அதில் பாதி. ஆனால் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்ய தேவையான துத்தநாகம் அதை வகுத்துறணும், 2ஆல் வகுத்துறணும். 65.38 1.008ஆல் பெருக்கி 2.016 நேர்மாறல் எதிர்மாறல் பிரகாரம் இது வருது. அல்லது இதுக்கு அடித்தோம்னா 2ஆல் வகுத்தரலாம். 2ஆல் வகுத்திங்கன்னா ஸோ 32.69. ஸோ துத்தநாகத்தின் அணுநிறை 65.38. ஆனால் துத்தநாகத்தின் சமான நிறை 32.69. ஸோ சமான நிலைனால கிராம் சமம். இப்போ 32.69 கிராம் துத்தநாகம் எடுத்துனோம்னா அதுக்கு பேர் 1 கிராம் சமான துத்தநாகம். 1 கிராம் சமான துத்தநாகம். ஸோ சமான இங்கிலீஷில் ஈக்குவலண்ட்டு, அதான் கிராம் பர் ஈக்குவலண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொன்றுக்கும்? இந்த ஃபார்முலா கிராம் சமான நிறை = மோலார் நிறை டிவைடட் பை சமான காரணி. ஸோ சமான காரணி, இந்த சமான காரணி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அமிலங்களாக இருந்தால் அமிலங்களில் இருக்கிற ஹைட்ரஜனின் எண்ணிக்கை. இப்போ இதெல்லாம் அமிலங்கள்: ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம், பாஸ்பாரிக் அமிலம். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்திலேருந்து 1 ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி செய்யப்படும். கந்தக அமிலத்திலேருந்து 2 ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி செய்யப்படும். நைட்ரிக் அமிலத்திலேருந்து ஒரே 1 ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி செய்யப்படும். பாஸ்பாரிக் அமிலத்திலேருந்து 3 ஹைட்ரஜன். ஸோ இதோட ஏதாவது வினை புரிஞ்சுதுன்னா, ஏதாவது ஒரு உலோகம், அந்த உலோகங்களை M1 மெட்டல், M2, M3, M4ன்னு வச்சுக்குவோம். ஸோ M1ங்கிற உலோகம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியிட்டால் அதில் ஒரே 1 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ சமான காரணி 1, M1/1. கந்தக அமிலத்தோட ஒரு உலோகம் வினைபுரிஞ்சால் அதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2மே இடப்பெயர்ச்சி செய்யப்படும். அதை /2. நைட்ரிக் அமிலத்தில் 1 ஹைட்ரஜன் தான் இருக்குது, அதனால் உலோகத்தின் அணு நிறை /1. ஆனால் பாஸ்பாரிக் அமிலத்தில் 3 ஹைட்ரஜன் இருக்குது, உலோகத்தின் அணு நிறை /3. ஸோ இந்த 1, 2, 1, 3 இதுக்கெல்லாம் பேர் சமான காரணி. இதுக்கெல்லாம் பேர் சமான காரணி. சமான காரணியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன், சுருக்கமாக ஞாபகம் வச்சுங்க.
அமிலமாக இருந்தால் அதில் உள்ள ஹைட்ரஜன் பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை. பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை அமிலமாக இருந்தால். காரமாக இருந்தால், காரம்லாம் OH இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு சோடா காரம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசிய காரம். இது மாதிரி அதில் எத்தனை OH இருக்கோ அதான் சமான காரணி. அமிலமாக இருந்தால் பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன் தான் சமான காரணி. காரமாக இருந்தால் அதில் எத்தனை OH இருக்கோ அதுதான் சமான காரணி. இப்போ சுண்ணாம்பு நீர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதில் 2 OH இருக்குது. அப்போ ஈக்குவலண்ட் வெயிட்டு சமான நிறை, கால்சியம் இதுக்கு சமான நிறை வேணும்னா மூலக்கூறு நிறை பை 2. இது ரெண்டுக்கும் மூலக்கூறு நிறை பை 1. ஆனால் அலுமினியம் ஹைட்ராக்சைடுன்னு எழுதுனேன்னு வச்சுங்க, அதில் 3 ஹைட்ராக்சைடு தொகுதி இருக்குது. அதனால் அலுமினியம் ஹைட்ராக்சைடின் சமான நிறை = அதன் மூலக்கூறு நிறை பை 3. ஸோ இங்கேயும் மூலக்கூறு நிறை பை 1, மூலக்கூறு நிறை பை 1. 2 ஹைட்ரஜன் இருக்கு, மூலக்கூறு நிறை பை 2. 3 ஹைட்ரஜன் இருக்கு, மூலக்கூறு நிறை பை 3. ஸோ அமிலங்களாக இருந்தால் பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை பார்க்கணும். பிரதியிடத்தக்க எல்லா ஹைட்ரஜன் அணுக்களும் இல்லை. கடைசியாக பின்னாடி வரப்போது எழுதிக்குங்க. இந்த அமிலத்துக்கு பேர் அசிட்டிக் அமிலம்னு பேர். அசிட்டிக் அமிலம்னு பேர். வினிகர்னு சாப்பாட்டிலலாம் பழைய நான் சாதம் ஆக்கிட்டு அந்த சாதம் மிஞ்சி போச்சுன்னா ராத்திரியில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை நீராகாரம்னு எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த நீராகாரத்தில் 10% அசிட்டிக் அமிலம் உள்ளது. அதை செப்பரேட் பண்ணி வினிகர் அப்படின்னு சமையல் பொருளாக கொடுக்குறான். அவன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எப்படி சோடாப்பூ மாதிரி வினிகர் அப்படின்னு கடையில் கொடுப்பாங்க. ஸோ வினிகரில் அசிட்டிக் அமிலம் உண்டு. ஸோ அசிட்டிக் அமிலத்துக்கு ஃபார்முலா CH3COOH. ஆனால் அதில் 4 ஹைட்ரஜன் இருக்குது. 4 ஹைட்ரஜன் இருந்தால் 4மே பிரதியிடத்தக்கது அல்ல. கடைசி ஹைட்ரஜன் மட்டும்தான் பிரதியிடத்தக்கது. ஸோ அதுக்கு வேணும்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் பிரதியிடத்தக்கது. அதனால் அதோட சமான நிறை = மூலக்கூறு நிறை பை 1. ஸோ அமிலங்களுக்கு சமான நிறை = மோலார் நிறை டிவைடட் பை சமான காரணி அல்லது மோலார் நிறை டிவைடட் பை பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை. காரங்களுக்கு சமான நிறை வேணும்னால் மோலார் நிறை டிவைடட் பை சமான காரணி அல்லது மோலார் நிறை டிவைடட் பை அல்லது வகுத்தால் அதில் உள்ள ஹைட்ராக்சைடு தொகுதிகளின் எண்ணிக்கை. ஹைட்ராக்சைடு தொகுதிகளின் கடைசியாக 3வது வகை உப்பு. உப்புனாலே அதில் நேர் அயனியும் இருக்கும், எதிர் அயனியும் இருக்கும். அயனினாலே ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா அது நேர் அயனியாக மாறிடும், ஒரு எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா அது எதிர் அயனியாக மாறிடும். எலக்ட்ரான் எதிர்மின்சுமை உடையது. எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கூட கூட எதிர்மின்சுமை அதிகரிக்கும், அதனால் எதிர் அயனியாக மாறிடும். எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை குறைய குறைய நேர்மின்சுமை, ஏன்னா எதிர்மின்சுமை குறைஞ்சி போயிடும், இப்போ நேர்மின்சுமை ஆகிடும். ஸோ நேரயனிகள் எதிரயனிகள் உப்புக்களில் உள்ளன. அப்படி நேரயனிகள் எதிரயனிகள் வரும்போது எத்தனை எலக்ட்ரான் ஒரு அணுவிலிருந்து இன்னொரு அணுவுக்கு போகுது அதுக்கு பேர் எலக்ட்ரான் பரிமாற்ற எண். எழுதிக்கோங்க. எலக்ட்ரான் சமான காரணி உப்புக்களுக்கு என்னன்னு சொன்னால் எலக்ட்ரான் பரிமாற்ற எண். இப்போ சமான காரணியிலே 3 வகை இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், சமான காரணி இதோட நம்ம முடிச்சுக்குவோம். ஆனால் அது இம்பார்ட்டண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். புரியல என்ன சொல்லுங்கள். சமான காரணி அமிலங்கள் எனில் காரத்துவம், அமிலங்கள் எனில் காரத்துவம், காரங்கள் எனில் அமிலத்துவம். ஆனால் உப்புகள் எனில்
எலக்ட்ரான் பரிமாற்ற எண். எலக்ட்ரான் பரிமாற்ற எண். ஏன் சார் உப்புக்கு மட்டும் திடீர்னு ஃபார்முலா மாறி போச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு வினை நடுநிலையாக்கல் வினைன்னு ஒரு வினை இருக்குது. நடுநிலையாக்கல் வினை. மறுபடியும் ஒரு தடவை நம்ம வினைகளின் வகைகளை இன்னொரு தடவை பார்ப்போம். அடுத்த கிளாஸ் ஞாபகப்படுத்துங்க. வினைகளின் வகைகளை ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ அடுத்த கிளாஸில் எடுக்கும்போது முதல்ல வினைகளின் வகைகளை சொல்லிவிட்டு நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். அப்போ தான் இது எல்லாத்தையுமே கொண்டு. நடுநிலையாக்கல் வினைன்னு ஒரு வினை இருக்குது. நடுநிலையாக்கல் வினைனா அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தருதல். அமிலம் ப்ளஸ் காரம் தருவது உப்பு ப்ளஸ் நீர் எனில் அத்தகைய வினைக்கு பெயர் நடுநிலையாக்கல். அமிலமும் நடுநிலையாக்கப்படுகிறது உப்பாக, காரமும் நடுநிலையாக்கப்படுகிறது உப்பாக. அமிலம்னா ஹைட்ரஜன் நிறைய இருக்கும், H+ நிறையா இருக்கும். காரம்னா OH- நிறைய இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து இங்கே நீராகவும் உப்பாகவும் மாறிடும். எதுவுமே நிறைய இருக்காது. ஸோ அதனால தான் அமிலத்துவம் காரத்துவம் சொல்கிறோம். காரத்துவம்னு சொன்னால் பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை. அமிலத்துவம் சொன்னால் பிரதியிடத்தக்க ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை. அமிலத்துவம்னா பிரதியிடத்தக்க OH தொகுதிகளின் எண்ணிக்கை. ஆனால் எலக்ட்ரான் பரிமாற்ற எண் இப்போ இந்த 2 எக்ஸாம்பிளோட பார்த்துக்குவோம். சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் ஆக்சைடு. சோடியம் குளோரைடு எப்படி பிரியும்னா Na++Cl-. ஸோ ஒரு எலக்ட்ரான் சோடிய அணுவிலிருந்து குளோரின் அணுவுக்கு செல்லுகிறது. ஸோ எலக்ட்ரான் பரிமாற்ற எண் 1. ஒரு எலக்ட்ரான் சோடியத்துக்கும் குளோரினுக்கும் இடையே பரிமாற்றம் அடைகிறது. அப்போ எலக்ட்ரான் பரிமாற்ற எண் 1. அப்போ இது சமான காரணி 1. அப்போ சோடியம் குளோரைடின் சமான நிறை = அதன் மோலார் நிறை பை 1. மோலார் நிறை பை 1. அதே மாதிரி மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எப்படி பிரியும்னா Mg2+ ஆகவும் O2- ஆகவும் பிரியும். மெக்னீசியம் நேரயனியாகவும் 2+ நேரயனி. ஒரு சோடியம்னா 1+ தான். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத 4வது சாப்டரில் 3வது சாப்டரில் நம்ம பார்ப்போம். Mg2+ O2 2 எலக்ட்ரான்கள் மெக்னீசியத்திலிருந்து ஆக்சிஜனுக்கு செல்கின்றன. அல்லது 2 எலக்ட்ரான்கள் மெக்னீசியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே பரிமாற்றம் அடைகின்றன. அப்போ எலக்ட்ரான் பரிமாற்ற எண் மெக்னீசியம் ஆக்சைடுக்கு 2. அப்போ மெக்னீசியம் ஆக்சைடின் சமான நிறை = அதன் மூலக்கூறு நிறை பை 2. மூலக்கூறு நிறை பை 2. ஸோ இந்த சமான நிறைனா என்ன, அதோட டெஃபனிஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் வினைகளின் வகைகளை சொல்லிவிட்டு எளிய விகித வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி உள்ளதில் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டினா SR நோ சொல்லுங்கள். இன்றைக்கி உள்ளதில் சந்தேகம் இருக்கா? ஆனால் சந்தேகம் இல்லை, அப்பப்போ படிக்கிறது மட்டும் போகாது. எல்லாருக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அதை மட்டுமாவது டெய்லி. இப்போ ஒரு வாரத்தில் பள்ளிக்கூடம் ஸ்கூல்னு போனீங்கன்னா ஒரு வாரத்தில் எல்லா விதமான பாடமும் வந்துடும். இயற்பியல், வேதியியல், உயிரியல், தமிழ், ஆங்கிலம், கணக்கு, என்னென்ன இருக்கோ எல்லாம் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா பாடங்களையும் மீள்பதிவு ரெவிஷன் பண்ணணும். ஒரு வாரம் விட்டு போச்சுன்னா மறந்து போயிடும். ஒரு வாரம் விட்டு போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி மறந்து போயிடும். ஸோ ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா பாடங்களையும் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவிஷன் சும்மா சும்மா மனப்பாடம் பண்ணுறதில்ல, அதை பயன்படுத்தி கணக்குகளோ கேள்விகளோ படிச்சுட்டு இருந்தோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இதை வச்சு இதை பேஸ் பண்ணி உள்ள இதன் அடிப்படையில் உள்ள கேள்வி பதில்களை உங்கள் புக்கில் பாருங்கள். உங்கள் புக்கில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதில் பின்னாடி கொடுத்துருக்கு. தன்னறிவு இது தன்மதிப்பீடுன்னாலும் சரி, சுய மதிப்பீடு, பின்னாடி உள்ள எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருக்கு. நம்ம பார்த்த வரைக்கும் உள்ளதை பாருங்கள். சமான வாய்ப்பாடை எப்படி கண்டுபிடிச்சிருக்கு என்னங்கிறது. எளிய விகித வாய்ப்பாடு நம்ம அப்புறம் பார்ப்போம். எளிய விகித வாய்ப்பாடும் மூலக்கூறு வாய்ப்பாடும் அப்புறமும் பார்ப்போம்.
இப்போ இன்றைக்கி உள்ளது டவுட் இருக்கா, இப்போ மாதிரி எஸ் ஆர் நோ போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கப்புறம் நம்ம கிளாஸை வைண்டப் பண்ணுவோம், கிளாஸை முடிச்சுக்குவோம். குட், நைஸ். நம்ம இதோட முடிச்சுக்குவோம்.